ஹலோ மக்களே, இந்த வாலிபால் மேட்ச் வந்தாலே எல்லா வாலிபால் பிளேயரும் பயப்படுற ஒரே விஷயம் இந்த ரொட்டேஷன். அந்த ரொட்டேஷன்ல அப்படி என்னதான் இருக்கு, அதை கத்துக்கிற ஏன் எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க போறோம். இன்னைக்கு 5+1 ரொட்டேஷன் தான் பார்க்க போறோம். 5+1 என்னன்னு பாத்தீங்கன்னா 5 அட்டாக்கர் ஒரே ஒரு செட்ரு. இதுல எஸ்டா யார் வருவான்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு லிப்ரோ வருவாங்க. மொத்தம் டோட்டல் மெம்பர் பாத்தீங்கன்னா 7 பேர். சரிங்களா? அடுத்து நீங்க கண்டிப்பா இந்த சோன் பொசிஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோன் பொசிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் சோனு, அது வந்து செகண்ட் சோனு, அடுத்து செட்டு நிப்பாங்களா வந்து தேர்ட் சோனு, அப்புறம் ரைட் அட்டாக்கர் நிக்கிற வந்து ஃபோர்த்து, அப்புறம் பின்னாடி நிக்கிற லிப்ரோ நிக்கிற வந்து 5th, சென்டர் நிக்கிற வந்து 6th zone. இந்த 6 zone கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எப்படி பொசிஷன் பிளேயர்லாம் நிக்கணும் பாத்தீங்கன்னா இந்த 1 zoneல வந்து பாத்தீங்கன்னா செட்டர் நிப்பாங்க, 7th zoneல வந்து ரைட் அட்டாக்கர் 1 நிப்பாங்க, அடுத்து சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா மிடில் பிளேயர் 2 நிப்பாங்க, அடுத்து 4வது zoneல பாத்தீங்கன்னா ஆல் ரவுண்டர் லெஃப்ட் அட்டாக்கர் அங்க நிப்பாப்ல, அடுத்து 5வது zoneல பாத்தீங்கன்னா ரைட் அட்டாக்கர் 2 நிப்பாங்க, அடுத்து சென்டர்ல பாத்தீங்கன்னா மிடில் பிளேயர் 1 நிப்பாங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் யார் ஓபன் பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த 1 zoneல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும். அதாவது இங்க செட்டர் நிப்பாப்ல, செட்டர் தான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஓபன் பண்ணுவாப்ல. அடுத்து ரொட்டேஷன் சேஞ்ச் பொசிஷன் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கிளாக் வைஸ்ல இருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி கிளாக் வைஸ்ல நம்ம சேஞ்ச் பண்ணனும். இந்த அடுத்து இந்த பொசிஷன், அடுத்து இந்த பொசிஷன் அப்படியே நம்ம ரொட்டேட் பண்ணனும். இப்போ நான் தான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அடிக்கிறேன், அதான் நான் செட்டர். இப்போ நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அடிக்கிறேன், அடிச்சு அந்த சர்வீஸ் பாயிண்ட் ஆயிடுச்சுன்னா திரும்ப நான் தான் அந்த சர்வீஸை கண்டினியூ பண்ணனும். இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து சர்வீஸ் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவங்க ஆப்போசிட் சர்வீஸ் போகும்போது நான் அதே பொசிஷன் தான் ப்ளே பண்ணனும். அடுத்த சர்வீஸ் நமக்கு வரும்போது தான் நான் பொசிஷன் சேஞ்ச் பண்ணனும். சரிங்களா? இதை பத்தி அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கேம் சேஞ்சர். பை பை, see you மக்களே.